ஹாய் ஹலோ டார்லிங்ஸ் மிஸ்டர் லோக்கலில் உங்க எல்லாருக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக செம்மையாக வேறு லெவலில் போகுது சொல்லி நான் அங்கே நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு கேட்க போகிற கேள்வி சும்மா அப்படி மாசா அப்படி நீங்கள் பஸ்ஸில் அடித்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி வந்து கற்பூரம் ஏத்தி பூஜை பண்ணா பெட்டியை தரமாட்டோம்னா. சரிப்பா, எங்கப்பா உங்க தளபதி? என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் வந்து கடவுளுக்கு கற்பூரம் காட்டுவாங்க, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ்க்கெல்லாம் கற்பூரம் காட்டுவாங்க. நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க. ஸோ என்னுடைய வளர்ச்சிக்கும் சரி, எங்கள் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் சரி காரணம் நீங்கள் தான். ஸோ அதனால தான் உங்களோட அப்படியே பேசுகிறதுக்கு வந்திருக்கும். இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இன்னும் குழந்தைகிட்ட எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் வாழ்க்கையோட எப்படி நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு திரைப்படம், ஒரு மூவி கண்டிப்பாக கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக சுடுதண்ணி. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது உங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு மூவி என்ன அப்படின்றத கேட்க போகிறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க. எடுத்துட்டு போ. என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா ரப்பர் பந்துன்னு படம். ரப்பர் பந்து. ஓகே, அந்த படத்தை நீங்க எவ்வளவு பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க? அதுல கிரிக்கெட் எமோஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? அவர் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கிறதுனால படமும் பிடிச்சிருந்தது. உண்மையாலுமே வேற லெவல் படம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சாய்ஸ். நைஸ் ஓப்பனிங். தேங்க் யூ. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. படம் பார்க்கறதே இல்லனே. இத்தனை ஒரு வருஷத்துல ஒரு படம் கூட பார்க்கல. இல்ல அது எப்படா முடியும்? கடைசியா பார்த்தா கேஜிஎஃப் தான். சரி, உங்களுக்கு படம் அப்படினால ரொம்ப பிடிச்ச படம்னு எதை சொல்லுவீங்க? புடின்ட்டு இல்ல, அது எதுவுமே இல்லை, வர்றதை பார்க்கறது. அது எதுக்கு பிடிச்சதெல்லாம் வர்றதை பார்க்க வேண்டியதுதான். ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது வந்தாலும் ஓகே. அப்படின்னா இப்போ படங்கள் பார்க்குறதே இல்லை, தளபதி படம் மட்டும்தான் பார்க்குறது. இப்போ அடுத்து வந்து தளபதி படத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். ஜனநாயகம் வேறு யாரோட படம் பார்க்குறதே இல்லை பெருசாக. சரி, ஓகே. படம் டிலே ஆகுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஒன்றும் நினைக்கல, வாரத்தை மட்டும் தான் எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் நினைக்கல. நம்ம இங்கேருந்து ஒன்றுமே நம்ம முடிவு பண்ணிடாது, எப்போ வருமோ வரும்போது பார்க்க தான் இருக்குது. இல்லை, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வரும் நாங்கள், அப்புறம் வரல. ஏன்னா இனி மன கஷ்டம்தான், இனி வேறு என்ன செய்ய. எப்போ வரும் 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 பார்த்து எதிர்பார்த்துக்கிருக்கோம். ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ண ஐடியாலாம் பண்ணியிருந்தோம், கூட்டப்படிங்க எல்லாமே. ஆனாலும் கடவுள் என்ன செய்ய நினைச்சா வேதனை, சொன்னா கஷ்டம். பட் இருந்தாலும் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். வரும்போது தான் நம்மளுக்கு பொங்கல், அன்னைக்கு தான் பொங்கல். டெம்ப்ளேட் வந்துடும். தீபாவளிக்கு வருது வரல அப்படின்லாம் சொல்லிட்டு படம் வர அன்னைக்கு தான்டா தீபாவளி. இந்த படம் தான்டா தீபாவளி. கட்டுறது தமிழ். ஓகே, ஏன் கட்டுறது தமிழ் பிடிக்கும்? இதான் காரணம்னா ஒரு தமிழ் படிச்சுட்டு அவர் என்னென்ன மாதிரி அவரோட லைஃப்பில் கடந்து போகிறாரு. லவ் ஸ்டோரி, அதில் இருக்க லவ் ஸ்டோரி. கடைசியில் 2 பேரும் செத்துருவாங்க. டயலாக் ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாம் பிடிக்கும். ஈவன் த மியூசிக். ஓகே, அவருக்கு சினிமா பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பூ கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து அந்த பூ எவ்வளோ ரொம்ப அழகான ஒரு விஷயமா, அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு படத்தை சொல்லியிருந்தாரு, கட்டுறது தமிழ் அப்படின்ட்டு. ரீசெண்டாக பார்த்த படங்களாக இல்லாட்டியும் அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் வந்து இன்னும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. நல்ல விஷயம். நிஜமாதான் சொல்றியா? தசவதாரம். ஏன் தசவதாரம்? அதான் பிடிக்கும், பழைய படம் கமல். நீ எப்படி பார்க்குறது? கமல்னால உங்களுக்கு கமல் ரொம்ப பிடிக்குமா? ஏன் கமல் பிடிக்கும்? கமல் எப்படி பிடிக்கணும், அந்த பழைய நடிகர் தானே அவரு. மொத்தம் அஜித் தான். சரி, ஓகே. அவர் அஜித், கமல் அவங்க 2 பேருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். தசவதாரம் தான் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினய் தாண்டி வருவாயா? ஏன் வினய் தாண்டி வருவாயா?
ஹீரோ பிடிச்சிருக்கு. சிம்பு ஃபேனா? எஸ்டிஆர் ரீசெண்டாக ஒரு பர்த்டே வந்துச்சு. ஸோ அவரோட படம் எதுவும் வரல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறது, வர நேரத்தில் வரும். இதெல்லாம் வர நேரத்தில் வருவானா? திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. மறக்க முடியாத படம் நிறையா இருக்குங்க, அதில் எதுவும் சொல்ல. காதல் கோட்டை. காதல் கோட்டை, ஓகே. நம்ம விண்டேஜ் ஏகே, ஓகே. ஏன் காதல் கோட்டை? அந்த ஸ்டோரி நல்லா இருக்காது. காதல் கோட்டை மாதிரி நீங்க பார்க்காமலே ஒரு லவ் தானே அது, கடைசி வரைக்கும். அந்த சரி, நீங்க வந்து என்ன இப்போ காதல் கோட்டைன்னு சொன்னது காரணம் நீங்களும் எதுவும் அந்த படத்துல மாதிரி காதல் திருமணம் அப்படி எதுவும் இல்லை. படம் கதை பிடிச்சிருக்கு அதனால. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. Avengers Endgame. Avengers Endgame. Why it's so special? I like the Avenger movie franchise. You are a big fan of Marvel movies, huh? Yeah. Okay. ஸோ வந்து அவருக்கு இந்த மார்வல் சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால அவெஞ்சர்ஸ். Assemble. மறக்க முடியாத படம் சொன்னால் துல்லாதமனம் துள்ளும். ஏன் துல்லாதமனம் துள்ளும்? துல்லாதமனம் துள்ளும்னு சொன்னால் என் ஒய்ஃப் சுகன்யா, அவங்க பேர், கொட்டகலை மேல்ஃபீல்டு வச்சுருக்காங்க. அந்த சாங் டெடிகேட் பண்ணியிருந்தேன் டிக்டாக்ல. அதுக்கப்புறம் தான் காதல் மலர்ந்து இப்போ பேபி சாங். இது இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? இப்போ ஒரு 6 இயர்ஸ் இருக்கு. என்ன பாட்டு? துல்லாதமனம் துள்ளுலையா? உங்களுக்கு மேகமாய் வந்து போகிறேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்குமே இடையிலான ஒரு ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுவும் விஜயில் மின்சார கண்ணாவில் உள்ளது. உன் பேர் சொல்ல செய்தார் உள்ளம் முருகா செய்தார் உயிரில் கரையா செய்தார் ஆசைதார். இந்த பாட்டை பாடியே வாங்கிட்டீங்களா? ஓகே. அவர் பாட்டு பாடியே காதலை வளர்த்துருக்காரு. ஸோ இளைய தளபதி காதலை சேர்த்து வச்சிருக்காரு. நன்றி இளைய தளபதி. உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். நான் வந்து மலையத்தை சேர்ந்தவன் தான். இது வரைக்கும் 39 உலக சாதனைகள் பண்ணியிருக்கேன். அதில் கின்னஸ் வந்து 13 இருக்குது. இந்த முறை போன வருஷம் அக்டோபர் 13 நான் இந்தியாவில் வந்து 3 உலக சாதனை வச்சுருந்தேன். அதுக்கு நம்மளோட மீடியா எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக டேன் டிவியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. அவருக்கு இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இவட்ட அத்தனை சாதனை வந்து எனக்கு ஊக்குவிப்புன்னு சொன்னால், எனக்கு பலம்னு சொன்னால் என் ஒய்ஃப் தான், சுகன்யா தான். அவங்கனால தான் இப்போ நான் ஒரு நேஷ்னல் ரெக்கார்டராக மட்டும் இல்லை, இப்போ இன்டர்நேஷ்னல் அத்லட்டாக மட்டும் இல்லாமல் நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டராக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் மேலே போகணுன்னு சொன்னால், என்னோட உடல் உழைப்பை தவிர வேறு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் என் ஒய்ஃப். ஸோ அதுக்கும் இந்த மீடியா மற்றும் பத்திரிகை நிருபர்களுக்கு மிக மிக நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்கள்ட்ட மோட்டிவேஷனான கருத்துக்கள் பதிவு வீடியோ டெலிகாஸ்ட் மூலமாக தான் என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். இப்போ 132 நாடுகளில் உலக சாதனையாளர் விக்னேஸ்வரன்னா கூகுளில் அடித்த உடனே வருதுன்னா காரணம் மீடியா சப்போர்ட். அதாகப்பட்டது நம்ம கல்யாணம். உண்மையை கூட இப்படி சுவாரஸ்யமாக சொல்லி டிஆர்பி ஏற்றலாம். கற்றுக்க பஸ்ஸு தப்பு இல்லை. ஸோ அதுக்கு மிக மிக நன்றி டேன் டிவி. சரி சொல்லு, நீங்கள் பண்ண சாதனைகளில் வந்து ரொம்ப முக்கியமான சாதனைகள் என்னென்னத்தை பார்க்குறீங்க? முக்கியமான சாதனை சொன்னால் இந்த ரீசெண்டாக செஞ்ச 3 சாதனை தான். அதுன்னு சொன்னால் வெறும் 45 மினிட்ஸில் வந்து நான் 4 கிலோமீட்டர் வெஹிக்கல் ஒன்று எடுத்துருந்தேன்.
45 நிமிஷத்தில் 3000 கிலோ எடை உள்ள வெஹிக்கிள் ஒன்று இந்தியாவில் 3 டன் ஆவடியில் வச்சு இழுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 365 கொங்கிரீட் ஸ்லப், அங்கே உள்ள கொங்கிரீட் ஸ்லப், இந்தியாவில் உள்ள ஸ்லப்பு, அது கொங்கிரீட் ஸ்லப் ஒரு கல் மட்டுமே 67 கிலோ வேணும். அந்த 365 கல்லை வந்து என் நெஞ்சில் வந்து வச்சு உடச்சி சரியாக 25 நிமிஷத்தில் உடைச்சிட்டாங்க, 7 செகண்டில். தேர்ட் ரெக்கார்ட் வந்து 24 ஹவர்ஸ் நான்ஸ்டாப்பாக, அதாவது பிரேக்கே எடுக்காமல் டைமிங் இல்லாமல் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு சரியாக முடிக்கும், நிற்காம ஆடி டான்ஸ் பண்ணி. ஸோ அந்த 3 சாதனை தான் என்னாலையும் மறக்க முடியாது, இந்த உலகத்துக்கும் மறக்க முடியாத ஒரு சிம்ம சம்பளமாக இருக்குன்னு சொன்னால் இந்த 3 சாதனை தான். ஆக்சுவலாக நம்ம மண்ணை சேர்ந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வச்ச உலக சாதனை படைச்ச ஒருத்தரோட பக்கத்தில் நின்று பேசுன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இவரை மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய ஊடக நண்பர்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய நிகழ்ச்சி நண்பர்கள், வீட்டில் இருக்க உடன்பிறப்புகள் எல்லாருமே எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது சாதனை பண்ணணும்னு சொன்னால் ஒன்றால் முடியும்னு சொல்லி அவங்களே நீங்கள் ஊக்குவிச்சு மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான்டா பெருசு. தைரியமா போடா. மறக்க முடியாத பிடிச்ச படம்னா நான் வந்து காந்தாரா சொல்லுவேன். காந்தாரா 2. காந்தாரா எனக்கு வந்து அதில் ரீசெண்டாக வந்து காந்தாரா 2 அது ஏன்னா எனக்கு வந்து அதில் அந்த என்ன சொல்கிறது, அவரோட அந்த அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஆக்டிங் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதை வந்து எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன், ஃபோனில் டவுன்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். காந்தாரான்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி ருக்மணி வசந்துக்காக பார்த்தோம் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க பெண் தானே, அதனால ருக்மணியை சொல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாங்க. வாழ்க்கை வாழ்க்கை தெரியுமா? தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பிடிச்சி போடாதான். ராஜா ஒரே தடவை தாண்டா சாவு. அந்த சாவும் இயற்கையானதா இருக்கணும், கௌரவமானதா இருக்கணும். படத்துல யாரு ஹீரோ, என்ன மாதிரி ஸ்டோரின்னு சொல்லுங்க. ஹீரோட பேர் அது ஃபுல்லாவே ஹீரோயின் தான், டபுள் ஆக்டிங் அவங்க. ஓகே, தமிழ் படமா? தமிழ் படம் தான். ஓகே, சரதம்னு நினைக்கிறேன். சரபம். சரபம். ஓகே ஓகே, அந்த ஒருத்தருக்கு பதில் இன்னொரு மாதிரி அந்த காசெல்லாம் கொள்ளையடிச்சு அந்த என்ன மாதிரி படம் தெரியுமா? அதெல்லாம் வேற லெவல் படம். ஓகே, உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்? நான் பார்த்த பெஸ்ட் படம்னு சொல்ல, ஏன்னா ஆக்டிங் செம்மையா இருக்கும் அவங்களோட. ஓகே ஓகே ஓகே, அந்த அந்த ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க தான் வந்து இந்த டக்கர் படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இல்லை, அது வேற ஒரு ஹீரோயின். சூப்பர் படம் ப்ரோ, செம்ம சாய்ஸ், செம்மையான ஒரு படம் சொன்னார், வேற லெவல் படம். சரபம் அப்படின்ற படம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அந்த படத்தை ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணல, ஆனால் படம் செம்மையாக இருக்கும், பாருங்கள். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே ஒற்றுமை மணி. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விசில் அடிச்சு கை தட்டி சவுண்டா கத்தி பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ண நிறைய படங்கள், எமோஷனல் கனெக்ட் ஆன படங்கள், ஃபீல் பண்ண படங்கள், நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. சினிமா வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கம்னு தான் நான் நினைக்கிறேன். சில நேரங்கள் அது வாழ்க்கையாக கூட நிறைய பேர் நினைப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம், தப்பே கிடையாது. ஆனால் சினிமாவில் நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய இன்சிடென்ட்டை சினிமாவில் காட்டுறாங்கல்ல, நடக்குதுன்னு காட்டுறது வந்து நாங்கள் தப்பாக தான் எடுத்துப்போம்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்க பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சினிமாவை பாருங்க, ஆனால் சினிமா நிறைய நல்ல விஷயங்களையும் சொல்லுது, அதை வாழ்க்கைக்கு எடுத்துங்க, பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் சினிமாவை எடுத்துக்கங்கன்றீங்க, அப்புறம் சினிமா வந்து நல்லதை சொல்லுது, உள்ளதை சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுதுன்றீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்கல்ல. எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்க வேண்டிய அளவில் கரெக்டாக எடுத்துக்கங்க அப்படின்றத சொல்லிட்டு நிறைய பேர் நிகழ்ச்சியில் அவங்களுடைய சொந்த விருப்புகளை நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, சந்தோஷம். அப்படியே நம்ம நிகழ்ச்சிகளே இணைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் சல்மானுடன் உங்களிடம் பெறுவது அன்று மீண்டும் நான் உங்கள் திவாகர். டாடா, பாய் பாய்.